நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் புதிய செயல் அலுவலர், நிர்வாக அலுவலகத்தில் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட முத்தடா ரவிச்சந்திரா. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற அங்குரார்ப்பணம், கொடியேற்றம் மற்றும் திருமஞ்சனம். கன்னியாகுமரி திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் வருடாபிஷேகம், சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள் மற்றும் ஸ்னப்பன திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ கூரத்தாழ்வார் திருநட்சத்திர உற்சவம், வீதி உலா வந்து மூலவர்களிடம் மங்களாசாசனம் பெற்ற ஆழ்வார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கூரத்தாழ்வான் சாற்றுமுறை, உபய நாச்சியார்களுடன் வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. கும்பகோணம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தை ஹஸ்த நட்சத்திர உற்சவம், ஆதி தம்பதிகளுக்கு வைபவமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புதிய செயல் அலுவலராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு முத்தடா ரவிச்சந்திரா அவர்கள் திருப்பதியில் உள்ள நிர்வாக அலுவலர் கட்டிடத்தில் தனது பணிகளை துவக்கி பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதையொட்டி திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக கட்டிடத்திற்கு வருகை தந்த திரு முத்தாட ரவிச்சந்திரா அவர்களுக்கு இணை செயல் அலுவலர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பளித்தனர். பிறகு அலுவலக வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி முன்பு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதும் அலுவலக வளாகத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திரு உருவ படங்கள் முன்பு பூஜை செய்த பிறகு செயல் அலுவலர் திரு முத்தாட ரவிச்சந்திரா தனது அலுவலகத்திற்குள் சென்று இருக்கையில் அமர்ந்ததும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில், திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவில் மற்றும் கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் பண்டிதர்கள் அவருக்கு வேதா சீர்வச்சனம் செய்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். இதையடுத்து கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி, இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம் உள்ளிட்டோர் முன்னிலையில் கோப்புகளில் கையெழுத்திட்டு திரு முத்தாட ரவிச்சந்திரா அவர்கள் தனது பணிகளை துவக்கினார். பிறகு அனைவரும் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து நிர்வாக அலுவலர் வளாகத்தில் இருக்கும் ஆலோசனை கூட்ட மண்டபத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது புதிய செயல் அலுவலரிடம் அனைத்து துறை அதிகாரிகளும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கீழ் செயல்படும் ஆலயங்களின் விவரங்கள், ஆந்திர பிரதேசம் தவிர மற்ற மாநிலங்களில் உள்ள ஆலயங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி, இணை செயல் அலுவலர்கள் திரு வீரபிரம்மம், டாக்டர் சரத், CVNSO திரு முரளிகிருஷ்ணா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை நிர்வாக உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை GN செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக நேற்று மாலை ஆலய அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் மங்கள பொருட்களுடன் திருக்காவிரியில் புனித நீர் நிரப்பி கைத்தலமாக சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஆலய வளாகத்தில் பீடத்தின் மீது சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீ விஸ்வக்சேனர் அமர்ந்து திருக்காட்சி தர நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். பிறகு ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விஸ்வக்சேன ஆராதனை, கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து ரக்ஷாபந்தனம் செய்ததும் கங்கண பட்டருக்கும் காப்பு கட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலய அதிகாரிகளுக்கும் கங்கணம் கட்டி அங்குரார்ப்பண நிகழ்வை நடத்தினர். மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகள் செய்து ஆரதி காட்டியதும் புற்றுமண் சேகரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவிலை சுற்றி மங்கள வாத்தியங்களோடு வலம் வந்ததும் யாகசாலையில் புற்றுமண் பாலிகைகளில் சேர்ப்பிக்கப்பட்டன. இன்று காலை ஆலய உள்வளாகத்திலிருந்து மரக்கேடயங்களில்
உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சர்வ அலங்காரத்துடன் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். யானை மற்றும் பூரண கும்ப உருவம் வரைந்த பட்டத்தை சுமந்தபடி முன்னே செல்ல, செல்வ திருமகளையும் அழைத்து கொண்டு கோவிலை சுற்றி வந்து கொடிமர வளாகத்தை அடைந்தனர். அங்கு மந்திரங்கள் ஓதி ஆலய அதிகாரிகளின் சங்கல்பத்துடன் பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து கொடிமரத்தில் உள்ள யானை வாகனம் மற்றும் ஸ்ரீ தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்கரித்தனர். இதைத் தொடர்ந்து சகல தேவதைகளையும் பிரம்மோற்சவத்திற்கு அழைக்கும் விதமாக அனைவரின் சங்கல்பத்துடன் விசேஷ பூஜைகளை நடத்தினர். பிறகு கஜபட்டத்திற்கு மந்திரங்கள் ஓதி தூபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்தனர். பிறகு பலவித ராகங்கள் பாடி மங்கள வாத்தியங்கள் முழங்க கஜபட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கொடிமர உயர மாலையுடன் காட்சி கொடுத்த கம்பத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து மந்திரங்கள் ஓதி உற்சவர் தாயாருக்கும் கொடிமரத்திற்கும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கங்கணபட்டருக்கும் பரிவட்டம் கட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். செல்வ திருமகள் சர்வாபரண பூஷிதையாக அபயமும் வரதமும் காட்டியபடி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பிரதான கலசத்துடன் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. மந்திரங்கள் ஓதியபடி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அபிஷேக பீடத்தின் மேல் வீற்றிருந்த செல்வ திருமகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து தாயாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சனத்தை துவக்கினர். செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு மலர் மாலை சூட்டி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். கன்னியாகுமரியில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வருடாபிஷேக விழா வைபவமாக நடைபெற்றது. முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் அமைந்துள்ள ஆலயத்தில் மேடைகள் மீது நவகலசங்கள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள், ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஆகியோரை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். தனி மேடையில் ஸ்ரீ போக ஸ்ரீனிவாச மூர்த்தியையும் நிறுத்தியிருந்தனர். வேத பண்டிதர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். பிறகு தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் வண்ண மாலைகள் அணிவித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி ஆரத்தி காட்டப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க
சகஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பழங்கள் நிவேதித்து உற்சவ தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தை மாத அஸ்த நட்சத்திரத்தையொட்டி கூரத்தாழ்வான் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக நான்முக கோபுரம் அருகே சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ கூரத்தாழ்வார் மூலஸ்தானத்திற்கு சென்று எம்பெருமானிடம் மங்களாசாசனம் பெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை கேடயத்தில் அமர்த்திக் கொண்டு நாழிகேட்டான் ஆரியப்படாள் வாயில்களை கடந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தொடர்ந்து கார்த்திகை கோபுரம் வழியாக ஆழ்வாரை சுமந்து கொண்டு 4 சித்திரை வீதிகளை அடைந்தனர். பிரபந்ததாரர்கள், நாதஸ்வர மேளதாளங்கள், மங்கள சின்னங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல கோவில் யானை, குதிரைகள் உடன் வர ஸ்ரீ கூரத்தாழ்வார் மாட வீதிகளில் பவனி வர ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். வீதி உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவரை ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு சுமந்து சென்று அங்கு ஆழ்வார் தாயாரிடம் மங்களாசாசனம் பெறும் நிகழ்வை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் ஆழ்வாரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கூரத்தாழ்வான் சாற்றுமுறை வைபவத்தையொட்டி உபய நாச்சியார்களுடன் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ கூரத்தாழ்வானை தனி கேடயத்தில் அமர்த்திக் கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஆழ்வாருக்கு வண்ண பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பவள மாலையும் பதக்க ஆபரணங்களும் அணிவித்து முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி மாலைகளுடன் அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். தனி கேடயத்தில் உபயநாச்சியார்களோடு உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியையும் எழுந்தருளச் செய்து அழைத்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு பாதங்களில் ரத்ன பாத கவசத்துடன் தங்க கொலுசும் தண்டையும் பூட்டி பச்சை கரை வைத்த ஊதா நிற பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களோடு முத்துவளைய கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களுக்கு வெளிர் பச்சை பட்டு சேலைகள் கட்டி முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடங்களோடு திருமாங்கல்யங்களும் ஆபரணங்களும் அணிவித்து மாலைகள் சூட்டியிருந்தனர். சர்வ அலங்காரத்தோடு வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். தெய்வங்களை பிரபந்ததாரர்கள் ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி பின்தொடர வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு உடன் வந்தனர். வீதி உலா முடிந்து கோவிலில் உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் மேலக்காவிரியில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரருக்கும் தனி சன்னதியில் அருள் புரியும் பிரகன்நாயகிக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரம்பாள் மற்றும் சுவாமியை விசேஷ அலங்காரத்தோடு தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து எதிர் சேவையாக நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு தெய்வங்களை ஊஞ்சலில் அமர்த்தி பால் பழம் வழங்கி திருஷ்டி கழிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வலம் வந்து கல்யாண மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பலவித சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் ஆதி தம்பதிகள் திருக்காட்சி தர நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு அருள்மிகு பிரகன்நாயகிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்களுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து உற்சவ தெய்வங்களுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சக்தி தலமான அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தை திருவிழாவையொட்டி உற்சவரம்மனுக்கு வீதி உலா நடைபெற்றது. கோவில் வாகன மண்டபத்தில் பூதகி மீது உற்சவர் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் சர்வாபரணங்கள் அணிந்து விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
பூதகி மீது எழுந்தருளியிருந்த அம்பிகைக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். கொட்டும் மழையிலும் அம்பிகை வீதி உலா வர வழிநெடுகிலும் பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு கோவிலை அடைந்ததும் ஆலயத்தை சுற்றி வந்த உற்சவரை வாத்தியக்காரர்கள் வலம் வந்து வணங்கினர். நிறைவாக அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ கூரத்தாழ்வார் அவதார உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் ஸ்ரீ கூரத்தாழ்வான் கேடயத்தில் எழுந்தருள திரை விலக்கப்பட்டதும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தரிசனம் தந்தருளினார். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். சர்வாபரணங்களோடு உற்சவ மூர்த்திகள் திருக்காட்சி தர தெய்வங்கள் முன்பு பாராயணம் நடைபெற்றது. பிறகு நாதஸ்வர மேளதாளங்களுடன் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். பிறகு டி.கே. நம்பி தெருவிலுள்ள ஸ்ரீ கூரத்தாழ்வான் கோவிலை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி சிறப்பு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பிறகு எதிர் சேவையாக எழுந்தருளிய ஸ்ரீ கூரத்தாழ்வாருக்கு எம்பெருமானின் மலர் மாலை சூட்டி வஸ்திரம் சாற்றி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. பச்சை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். வேத மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் நெய்யோடு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் பிரதான கலசங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதைத் தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியம், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தனி சன்னதியில் லோபமுத்திரையுடன் எழுந்தருளியுள்ள அகத்திய பெருமானுக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது. கோவில் யானை செங்கம்மா முன்னே செல்ல தாயார் சன்னதியிலிருந்து உற்சவரை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். ஆலய பிரகாரங்களில் பக்தர்கள் புடை சூழ வலம் வந்த உற்சவர் தாயாருக்கு 16 கால் மண்டபத்தில் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தை அடைந்து ஊஞ்சலில் தாயாரை கொலுவிருக்கச் செய்ததும் தூபத்துடன் நட்சத்திர தீபம் காண்பித்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்களுடன் ஊஞ்சலாடியபடி திருக்காட்சி தந்த ஸ்ரீ செங்கமலவல்லி தாயாருக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிகப்பு கரை வைத்த காவிப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு காசுமாலையுடன் திருமார்பில் ஸ்ரீகிருஷ்ண பதக்கம் தாங்கி திருமாங்கல்யத்தோடு கிரீடமும் அணிந்து மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் கொண்டு அழகாக காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவிலில் மகா சம்பிரோக்ஷணம் சிறப்பாக நடைபெற்றது. ஊரின் நடுவே பிரம்மாண்ட திருக்குளத்தின் முன்பு ஆலயம் அமைய பெற்றுள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் புராண சிறப்பு மிக்கதுமான இந்த ஆலயத்தின் மகா சம்பிரோக்ஷண விழாவையொட்டி கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்தையும் வைத்து வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகளை துவக்கினர்.
ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்தோடு யாகசாலை மேடையில் எழுந்தருளி இருக்க வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் உடன் வர வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். தங்க கவசத்துடன் அமையப்பெற்ற கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி கோபுர தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள திவ்ய தேசங்களில் 28வது ஸ்தலமாகவும் தாடாளன் பெருமாள் என அழைக்கப்படுவதுமான ஸ்ரீ லோகநாயகி தாயார் சமேத திருவிக்கிரம நாராயண பெருமாள் கோவிலில் கடை வெள்ளியை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ லோகநாயகி தாயாரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சுளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் பக்தியுடன் அர்ச்சனை செய்தனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் முப்பெரும் தேவியர்களுக்கு தங்கரத பவனி நடைபெற்றது. முன்னதாக நாதஸ்வர மேளதாளங்கள் எதிர் சேவையாக ஸ்ரீ ஆதிசங்கரர் முன்னே செல்ல தங்க திருச்சியில் முப்பெரும் தேவியர்களை எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பூச்சடை பின்னலுடன் சர்வாபரணங்கள் அணிந்தபடி ஸ்ரீ காமாட்சியம்மன் அலைமகள் மற்றும் கலைமகளுடன் கோவிலின் வெளியே எழுந்தருள திருவீதி உலா நடைபெற்றது. பிறகு ஆலயத்தை அடைந்ததும் உற்சவமூர்த்திகளை தங்கரதத்தில் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் உபயதாரர்களும் பக்தர்களும் தங்க ரதத்தின் வடம் பிடித்து இழுக்க உலா துவங்கியது. 4 திக்கிலும் முப்பெரும் தேவியர்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்த முப்பெரும் தேவியர்களை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்று மண்டப மேடையில் நிறுத்தினர். கற்கள் பதித்த கிரீடம், மூக்குத்தி புல்லாக்குடன் காதணிகளும் திருமாங்கல்யத்தோடு காசுமாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்தபடி ஸ்ரீ காமாட்சியம்மன் சிகப்பு கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு பவளமாலை உள்ளிட்ட தங்க ஆபரணங்களுடன் ஸ்ரீ லக்ஷ்மியும் ஸ்ரீ சரஸ்வதியும் திருக்காட்சி தந்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதி முன்பு மேடை மீது கலசங்களை வைத்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். பக்தர்கள் மூலிகை பொருட்களை எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் அவற்றை குண்டத்தில் இட்டு ஹோமத்தை வளர்த்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ மகாலட்சுமியை மடி மீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சந்தன காப்பு சாற்றி பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் சுவாமி மீது புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து பலவித பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பள்ளி மாணவர்களுக்கு தீர்த்தத்துடன் துளசி பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவை கொடிசியா வளாகத்தில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு விசேஷ அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்று அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு வெண்ணிற ஆடை கட்டி கவசங்களுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை தாங்கியபடி
பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருளும் சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்ப தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆலவட்டம் வீசி திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் புகழ்பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவையொட்டி உற்சவர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். விழாவின் ஒரு பகுதியாக குதிரை வாகனங்களில் சுதை சிற்ப விநாயகர் மற்றும் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து தாரை தப்பட்டைகளுடன் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகள் மற்றும் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்ததும் கோவிலை அடைந்தனர். அங்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மாலை வேளையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை தங்க கவச அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து அருள்மிகு விநாயகருடன் திரிசூலத்தையும் வாகனத்தில் நிறுத்தி வீதி உலா புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் திரளான பக்தர்கள் முன்னே செல்ல நகர வீதியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி பவனி வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு செண்பக விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு முதற்கால யாக பூஜைகள் துவங்கின. இதற்காக கோவில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டது. கோவில் முன்பு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை வைத்து பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மியடித்து வலம் வந்து வணங்கினர். இதைத் தொடர்ந்து கும்ப கலசங்களில் புனித நீர் சேர்ப்பிக்கப்பட்டு அதில் தெய்வங்களை ஆவாகனம் செய்து கும்ப பிரதிஷ்டை நடைபெற்றது. பிறகு கலசங்களுக்கு தூப தீபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பின்தொடர மங்களவாத்தியங்களோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்தனர். பிறகு யாகசாலையை அடைந்ததும் அங்கு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து கணபதி பூஜை செய்தனர். யாகசாலையில் அலைமகள் மற்றும் கலைமகளுடன் ஸ்ரீ செண்பக விநாயகர் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க யாகசாலை பிரவேசம், கலச பிரதிஷ்டை உள்ளிட்டவை துவக்கப்பட்டன. தொடர்ந்து வேத பண்டிதர்கள் குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோம பூஜையை துவக்கினர். பிரதான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் பலவித மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்ததும் அவற்றை வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் இட்டு யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து பிரதான கலசத்திற்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே சேரன்குளத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்டு எம்பெருமானின் அவதார திருமூர்த்தங்கள் அமைய பெற்ற ராஜகோபுரம் கொண்ட திருக்கோவிலில் ஸ்ரீ பூமி நீளா தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு தங்க கிரீடம் அணிவித்து நெல்லிக்காய் மாலை, காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்கள் அணிவித்து பட்டாடை கட்டி மாலை சூட்டியும் உபயநாச்சியார்களுக்கு விசேஷ அலங்காரமும் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபம் காட்டியதும் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். அங்கு தெப்பக்குளத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் தெப்ப உலா துவங்கியது. இரவு முதல் அதிகாலை வரை திருக்குளத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் மும்முறை வலம் வந்தது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் புதிய செயல் அலுவலர், நிர்வாக அலுவலகத்தில் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட முத்தடா ரவிச்சந்திரா. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற அங்குரார்ப்பணம், கொடியேற்றம் மற்றும் திருமஞ்சனம். கன்னியாகுமரி திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் வருடாபிஷேகம்
சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள் மற்றும் ஸ்னபன திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ கூரத்தாழ்வார் திருநட்சத்திர உற்சவம். வீதி உலா வந்து மூலவர்களிடம் மங்களாசாசனம் பெற்ற ஆழ்வார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கூரத்தாழ்வான் சாற்றுமுறை. உபய நாச்சியார்களுடன் வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. கும்பகோணம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தை ஹஸ்த நட்சத்திர உற்சவம். ஆதி தம்பதிகளுக்கு வைபவமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.